அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டோன்ட் பி எ ஃபூல். ஏமாறாதீங்க அல்லது பார்த்தீங்கன்னா, இளிச்சவாயனா இருக்காதீங்க அப்படின்றத இந்த ஒரு தலைப்பில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம். அதை விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்டி தமிழ் யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், பரிந்துரை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன். ஆமாம், டோன்ட் பி எ ஃபூல். ஏமாறாதீங்க அல்லது இளிச்சுவாயனா இருக்காதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக எங்களுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இல்லை மச்சான், எனக்கு உறவினர்கள் எல்லாம் வந்துட்டாங்க லீவுன்னு சொல்லிட்டு. சரி, வர்றாங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ன்றதுனால கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நான் அவங்கள வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க 2 நாளோ இல்லை 5 நாளோ இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 நாள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் அந்த அந்த ஒரு அடிப்படையில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பணத்தெல்லாம் வச்சுருந்தேன் செலவுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 நாள் வரைக்கும் தங்கிட்டாங்க மச்சான். கையிலலாம் காசு சுத்தமாக அவுட் ஆகிடுச்சு, சம்பளம் காசு எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொன்னாப்படி. நான் அதுதான் நான் கேட்டேன். நீ தான் பார்த்தீங்கன்னா அதில் ஃபூல் ஆயிருக்கேன், இளிச்சவன் ஆயிருக்கேன் அப்படின்னு. ஏன் மச்சான் அப்படி சொல்கிறேன்? குறுகிய காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உன்னுடைய பொருளாதார நிலைமை என்ன இருக்குது ஏதுன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவ்வளோ நேரம் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாப்படி அந்த நண்பர். அப்போ நான் சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்கள் உறவினர்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், என்கிட்ட டியூடி இருக்குது, வெஹிக்கல் லோன் இருக்குது, வீடு லோன் வச்சுருக்கிறேன், அதுக்கு டியூ கட்டணும், பணத்தோடைய பற்றாக்குறை இருக்குது, உங்கள் கையில் யாரும் நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்களா கடனா அப்படின்னு கேட்கணும் வீட்டுக்கு வந்த உடனே. அப்போ தான் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியும். அவங்களுடைய முகபாவனையை பாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாரு. ஒருவேளை உனக்கு சாதகமாக அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க உங்க கூட நீண்ட காலம் வரைக்கும் தங்கியிருப்பாங்க. கஷ்ட சுகத்துக்கு உங்க கூட பங்கேற்பாங்க. அதை விட்டுட்டு அவங்க அதை தவிர்த்து வேறு ஏதாவது டாப்பிக்கை டீவேட் பண்ணிட்டாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. நீ உன்னுடைய பிரச்சனையை பற்றி பேசும்போது வேறு ஏதோ பிரச்சனை, அது வேறு ஏதோ விஷயத்த அவங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க டாப்பிக்கில் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க ரொம்ப நாளுக்கு அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே ஒரு சுயநலவாதிகளாகவும் ஆப்பர்ச்சுனிஸ்டாகவும் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக இந்த ஒரு ஐடியா எடுத்து நான் கடைப்பிடிச்சிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் என் நண்பர். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லதுக்காக இருக்கக்கூடிய உறவினர்களை விட நம்மளை பார்த்த உடனே பொறாமப்படக்கூடிய, சுயநலமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள், எப்படி அவனை ஏமாற்றலாம், எப்படி அவன்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் உள்ள உறவினர்களும் நண்பர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. சிலது 100ல் ஒரு 2%, 3% தான் சில பேர் இந்த மாதிரி நல்ல ஒரு நண்பராகவும் நல்ல ஒரு உறவினராகவும் இருக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, பொண்ணுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் தங்குறேன்னு சொல்லிட்டு மாதக்கணக்கில் உட்கார்றது, 20 நாள் 30 நாள் வரைக்கும் உட்கார்றதுன்றது என்னாகும், அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ஏன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு விடுறதுலேருந்து, குடும்பத்தை கவனிக்கிறதுலேருந்து, சமையல் செய்கிறதுலேருந்து, இப்போ 3 பேர் காக்கக்கூடிய ஒரு சாப்பாடுன்றது ஒரு 5, 6 பேர் காக்கணுன்றப்போ அதோடைய ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு போதுமான செலவு எவ்வளோ இருக்குன்றத பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியோட ரேட்டில் ஒரு பிளேட்டுக்கே இவ்வளோ விலை ஏறி இருக்குது. காய்கறியிலேருந்து பழம் எல்லாம் இருக்கிறப்போ அந்த ஒரு பிளேட் 4 மடங்காக மாறிடுச்சுன்னா எவ்வளோ சுமை இருக்கும் ஒரு நபருக்கு. அதனால தான் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் கடனில் முழுகியிருக்காங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்கக்கிட்டவே அவங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன செய்கிறதுன்னா இந்த மாதிரி வீண் செலவு செய்கிறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சருக்காகவோ இல்லை அவங்க குழந்தைங்களுடைய கல்விக்காகவோ, மனைவியோடைய இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ, மெடிக்கல் இன்சூரன்ஸுக்காகவோ இது மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கிற ஒரு மனப்பான்மையை இழந்துட்டு, அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரியான செலவுகள்லையும் இதுக்கும் மீறி பர்சனல் லோன்லேருந்து, கோல்டு லோன்லேருந்து, கிரெடிட் கார்டு லோன்லேருந்து கடனை பண்ணிட்டு காசை எடுத்துட்டு உறவினர்களுக்கு நான் உதவி செய்கிறேன்ற பேரில் பணத்தை அங்கேயே கோட்டை விட்டுட்டு கடனாளியாக உட்கார்ந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மனநிலையிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை யுக்தியை கையாளுங்க. உங்கள் நண்பர்கள் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட கடன் கேட்குறாங்க அப்படின்றப்போ, நீங்கள் ஒரு கடனாளியாக இருக்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் ₹1,00,000 கடன் வேணும், எனக்கு அவசரமாக கொடுக்குறியா? அப்போ எப்படி உங்ககிட்ட விட்டுட்டு ஒதுங்கிட்டு போவாங்கன்றது கவனிச்சுட்டு பாருங்கள். அதே போல் தான் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள். அப்போ அவங்க ஒதுங்கிட்டு போகிறாங்கன்னா அந்த விதமான ஒரு உறவு உங்களுக்கு தேவையில்லை, அந்த உறவினர்களும் தேவையில்லை.
அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிகிட்டே போங்க. உங்கள் நண்பர்களும் அந்த மாதிரியான நண்பர்கள் தேவையில்லை. கஷ்ட காலத்தில் உதவாத நண்பர்கள் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னன்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. மன நிம்மதியோடு நீங்கள் வாழ்வீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருப்பீங்க. ஒரு நல்ல இடத்துல போய் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், என் பொண்ணு, என் பையன் கஷ்டப்படுறானேன்றதுக்காகவே போய் அவன் வீட்லயும், அவங்க பொண்ணு வீட்லயும் வந்து உட்காந்துக்கிட்டு, அங்கேயும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாள் வந்து தங்கி, அவங்களுக்கு ஒரு பாரமா இருக்கிற மாதிரி நெறைய பேர் வந்து செய்றாங்க. ஸோ இத நான் தவறுன்னு நான் சொல்லல. ஆனா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், நாட்ல இருக்கக்கூடிய நிலவரம் என்ன இருக்கு, விலைவாசி இத பத்தியெல்லாம் கவனிச்சுட்டு, ஒரு மிகப்பெரிய கிராமத்துல இருந்து ஒரு சிட்டிக்கு வர்றோம் அப்படின்றப்போ, அத சிட்டில இருக்கக்கூடிய காய்கறியோடைய விலை, கிராமத்தோட விலை வேற டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கக்கூடிய காய்கறிய வந்து ரொம்ப அதிகமான விலை குடுக்காம, குறைஞ்ச விலைக்கு நெறைய காய்கறி கிடைச்சாலும், சிட்டில அப்படி கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்க கவனிச்சுட்டு, உங்களுடைய மக்கள், அதாவது உங்களுடைய அ மகனுக்கோ, இல்ல மகளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பணத்த வந்து அவங்க சேகரிச்சு வைக்கிறதுக்காக ஊக்குவிக்கிற மாதிரி, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அ அசிஸ்ட் பண்ணுங்க. பொருளாதார ரீதியாக. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சுமை மாதிரியும், நீங்களே ஒரு சுமை மாதிரி அவங்கள வந்து மாறுறது மாதிரி நீங்க வச்சுக்காதீங்க. ஏன்னா, அது செலவுன்றது வந்து இப்போ ஒரு பிளேட் சாப்பாடு ஒரு குடும்பத்துக்கு வந்து 3 பேர் சாப்பிடுறாங்கன்றது, திடீர்னு 20 நாள், 30 நாள் வந்து உறவினர்கள் வந்துட்டாங்க. ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 14 பிளேட் ஆச்சு ஒரு நேரத்துக்கு. பணம் எங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்கும்? அத எங்க யோசிச்சுட்டு பார்க்கணும். அத யோசிச்சுட்டு நீங்க முடிவு எடுங்க. போறதா? வேணாமா? உறவினர்களோட அப்படின்றது. அதே போலவே யார் யாருடைய உறவினர்கள் வராங்களோ இல்லையோ, அதுக்கு வந்து டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி கடன் தேவை இருக்குன்ற மாரி கேட்டு பாருங்க. அந்த ரியாக்ஷனுக்கு ஏத்த மாரி நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. நீங்க முட்டாளா இருக்காதீங்க. நீங்க வந்து இளிச்சவாயனா இருக்காதீங்க. டோன்ட் பி எ ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவ முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான பதிவுடன் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தோஷ். நன்றி, வணக்கம்.